T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மேசம் ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத ராசி பலன் காணலாம். ஆவணி மாதம் பஞ்சாங்கம் சில அறிவுறுத்தல்கள் சொல்கிறது. சுப நாட்களையும் தாங்கி வருகிறது. இந்த ஆவணி மாதம் இயற்கை சீற்றங்களையும் தாங்கி வருகிறது. மத்திய மாநில அரசுகளுக்குள் சில பிரச்சனைகள் இந்த மாதம் உருவாகும். தங்கம் வெள்ளி விலை மாதம் முற்பாதி குறைந்து மாதம் பிற்பாதி தங்கம் வெள்ளி விலை அதிகரிக்கும். ஆவணி மாதம் 6ஆம் தேதி தேதி மழை நாள். ஆவணி மாதம் 6ஆம் தேதி வடமேற்கு திசையிலிருந்து மேகம் கருமேகம் உருவாகி மின்னல் இடியுடன் மழை பொழிந்து கொண்டு வடகிழக்கு திசையை நோக்கி இந்த ஆவணி மாதம் 6ஆம் தேதி சென்றால் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் இந்த வருஷம் இருபோகம் வெள்ளாமை செய்துக்கலாம். ஆவணி மாதம் 6ஆம் தேதி மழை இல்லாமல் வறட்சியாக போச்சுன்னா இந்த வருஷம் விவசாயிகள் ஒரு போக வெள்ளாமை தான் செய்ய முடியும். விவசாயிகளுக்கு பாதிப்பு தான். மேசம் ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத ராசி பலன் காணலாம். மேசம் ராசிக்கு 3வது வீட்டிலே தன்னுடைய ராசிநாதன் அமர்ந்திருப்பது ஒரு சிறப்பான காலகட்டம். இந்த ஆவணி மாதம் 30 உங்களுக்கு 3வது வீட்டிலே செவ்வாய் இருக்கிறார். அப்போ உங்களுக்கு பெயர் புகழ் மதிப்பு மரியாதை உங்களுக்கு செவ்வாய் பெற்று தருவார். 3வது வீட்டிலே செவ்வாய் செல்லும் போது புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கலாம், வீடு கட்டலாம், வீட்டு மனை விவசாய நிலம் சொத்துக்கள் வாங்கலாம். பார்த்தீங்கன்னா நல்ல தைரியம் உண்டாகும், நல்ல தன்னம்பிக்கை உண்டாகும். இந்த மாதம் 5ஆம் அதிபதி 5வது வீட்டிலே ஆட்சி பெற்று செல்வது உங்களுக்கு குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். முன்னோர்களுடைய இறந்தவர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். 5ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் ஆட்சி பெற்று செல்லும் போது பூரிய சொத்து சார்ந்த பிரச்சனைகள், வழக்கு வில்லங்கங்கள், சட்ட சிக்கல்கள் ஏதாவது தெரிஞ்சுன்னா இந்த ஆவணி மாதம் நிவர்த்தி ஆகும். மேசம் ராசிக்கு 5ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் ஆட்சி பெறுவது அப்பா தாத்தா பங்காளிகள் வழியில் உங்களுக்கு உதவி ஒத்தாசை உண்டு. இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அப்பாவோ தாத்தாவோ உங்களுக்கு வயதில் பெரியவர்கள் ஐடியா சொல்கிறாங்க, அறிவுரை சொல்கிறாங்க. அதன்படி கேட்டு இந்த ஆவணி மாதம் நடங்க. மேசம் ராசி என்பதற்கு 5ஆம் இடம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. மாத தொடக்கத்தில் 7ஆம் வீட்டிலிருந்து சந்திர பகவான் மாதத்தை தொடங்கி வைக்கிறார். 7ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதம் புதிதாக துணிமணி எடுக்கலாம், ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கலாம், வீடு கட்டலாம். உங்களுடைய பயண போக்குவரத்து பிரயாணங்கள் சிறப்பாக இருக்கும். 2ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஒரு 2.25 நாள் சந்திராஷ்டம தினம். அப்போ சந்திராஷ்டம தினத்தில் உங்களுடைய பயண போக்குவரத்தில் பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்காக பஞ்சாயத்து பண்ணுறது, மற்றவர்கள் பிரச்சனையில் தலையீடு இல்லாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருந்தாலே, அதாவது 2ஆம் தேதியிலிருந்து ஒரு 2.25 நாள் சந்திராஷ்டம தினத்தில் மேசம் ராசி என்பவர்கள் நிலம் சொத்து வண்டி வாகனங்கள் மூலம் நீங்கள் கவனமாக இருக்கணும். மேசம் ராசிக்கு 2 7ஆம் அதிபதி ஆவணி மாதம் 16 வரை நீச்சமாக செவ்வாய் சனி பார்வையில் இருக்கிறார். 6வது வீட்டிலே சுக்கிரன் நேசமாக இருக்கும்போது விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா மோட்ரு சாற்று ஒரு பழுதாகிறது ரிப்பேர் பண்ணுற மாதிரி, அல்லது வீட்டில் எலக்ட்ரானிக்கல் ஜாமானங்கள் ரிப்பேர் ஆகிறது அதை பழுது பார்க்கறது, இந்த மாதிரியான செலவுகளும் ஏற்படும். உங்களுக்கு 2 7ஆம் அதிபதி நீச்சமாக இருக்கும்போது கணவன் மனைவிக்குள் ஒரு புரிதல் வேண்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்காமல் பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிறத நீங்கள் புரிஞ்சிக்காமல், நீங்கள் பேசுகிறத அவங்க புரிஞ்சிக்காமல் ஒரு சண்டை கட்டக்கூடிய சூழ்நிலைகளும் மேசம் ராசி என்பதற்கு ஏற்படும். 2 7ஆம் அதிபதி 6வது வீட்டிலே நீச்சமாக இருக்கும்போது அந்நியர்கள் 3வது நபர் உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி, உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கிற மாதிரி ஆவணி மாதம் 16 வரை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளாதீங்க. ஆவணி மாதம் 16ஆம் தேதி 7வது வீட்டிற்கு சுக்கிரன் வருகிறார். சுக்கிரன் 7ஆம் இடம் வருவது
மேசம் ராசி என்பதற்கு ஒரு சிறப்பான காலகட்டம். களத்தர ஸ்தானாதிபதி களத்தர ஸ்தானத்திற்கு வரும்போது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வரன் செட் ஆகும். இந்த ஆவணி மாதம் பிற்பாதி திருமணம் செய்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. தம்பதியர்கள் ஒற்றுமை நன்றாக இருக்கும். கோட்டாளிகள் நண்பர்களோடு சேர்ந்து கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் பிற்பாதி அதிக லாபம், நல்ல பணம் சம்பாதிக்கலாம். 7வது வீட்டிலே சுக்கிரன் ஆட்சி பெற்று செல்லும் போது 3வது நபர் எதிர்பாலினவர்களிடம் மேசம் ராசி என்பர்கள், குறிப்பாக பெண்களிடம் நீங்கள் பேசும்போது பழகும்போது தன்மை வேண்டும். இல்லைன்னா பெண்களிடம் அசிங்கம் அவமானப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திவிடும். ஆவணி மாதம் 5ஆம் தேதி வரை 4வது வீட்டிலே குருவோடு இணைந்து புதன் செல்கிறார். புதன் 4ஆம் வீட்டில் இருப்பது சிறப்பு. நண்பர்கள், கூட்டாளிகள், மாம மச்சனன்கள் உறவுகள் உங்களுக்கு நன்றாக இருக்கும். ஆவணி மாதம் 5ஆம் தேதி 5வது வீட்டிற்கு புதன் செல்கிறார். உங்களுக்கு 3, 6ஆம் அதிபதி தான் புதன். புதன் சூரியனோடு கேதுவோடு ராகு பாரியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா குழந்தைகளிடம் நீங்கள் குழந்தைகளை கண்காணிக்கணும். குழந்தைங்க படிக்கிறாங்களா படிக்கலையா அவங்க மேலே நீங்கள் உரிமை எடுத்துக்கணும். குழந்தைங்க விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். இப்போ குழந்தைங்க படித்து முடிச்சுட்டு வேலை தேடுறாங்கன்னா அவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் அதிகமான கஷ்டம் இருக்கும். அதாவது முதலாளிகள், உயர் அதிகாரிகள் உங்கள் பிள்ளைங்கள அதிக வேலை வாங்குவாங்க. 6ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் இருந்தால் உங்களை விட உங்கள் பிள்ளைகளுக்கு தான் தொந்தரவுகள் அதிகம். ஆவணி மாதம் 21ஆம் தேதி 6ஆம் வீட்டிற்கு புதன் செல்கிறார். புதன் தன்னுடைய வீட்டில் ஆட்சி உச்சம் பெறுகிறார். மேசம் ராசிக்கு 6ஆம் அதிபதி ஆட்சி பெறும்போது இந்த ஆவணி மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். 6ஆம் வீட்டில் புதன் செல்லும் போது பதவி மாற்றம், இடம் மாற்றங்களுக்கு காத்து கொண்டிருப்பவர்கள் இடம் மாற்றம் உண்டாகும். 6ஆம் வீட்டில் புதன் செல்வது மேசம் ராசி என்பதற்கு மிகச்சிறப்பான காலகட்டம். மேச ராசிக்கு 11வது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார். இந்த ஆவணி மாதம் சந்திர கிரகணம் நிகழ்கிறது. பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். அதே சமயத்தில் மூத்த உடன் பிறந்தவர்களிடம் ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் வரும். இந்த ஆவணி மாதம் பணங்காசு பார்த்து பார்த்து செலவு பண்ணுங்க. தேவையில்லாத செலவுகளை இந்த ஆவணி மாதம் குறைத்து கொள்ளுங்க. ஏன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி கிரகண தோஷத்தில் இந்த மாதம் செல்லும் போது பணங்காசு பார்த்து செலவு பண்ணுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. மேசம் ராசிக்கு 12வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் செல்கிறார். குரு பார்வையில் சனி இருப்பது 7 நாட்டு சனியின் விரயச்சனியினுடைய பாதிப்புகள் குறையும். சனி வக்கரமாக இருக்கும்போது தேவையில்லாத செலவு, தண்ட செலவு, விரய செலவு, தேவையில்லாத பயண போக்குவரத்து, உங்களுடைய உடலில் இடுப்பு கீழே முட்டி, மூட்டி எலும்பு, கால், பாதம், நரம்பு சுழிக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் மேசம் ராசி என்பவர்கள் உங்களுக்கோ உங்கள் குடும்ப நபர்களுக்கோ பார்த்தீங்கன்னா குறைஞ்சிடும். உங்கள் ராசி அதிபதி இந்த ஆவணி மாதம் மிகச்சிறப்பாக வலுவாக 3வது வீட்டிலே செல்லும் போது மேசம் ராசி என்பவர்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், தொடக்கூடிய காரியங்கள் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியாகும். பார்த்தீங்கன்னா விளையாட்டு போட்டி பந்தயங்களில் இளைஞர்கள் விளையாண்டு வெற்றி பெற்று பரிசு பதக்கங்கள்லாம் மாற்றுவீங்க. உங்களுக்கு 3ஆம் இடம் மிக பலமாக இருக்கிறது. உங்கள் ராசி அதிபதி பலமாக இருக்கும்போது இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு வேண்டியது கிடைக்கும். T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.